ஆனா முஸ்லிம்ஸ் வந்து டாட்டூ போடக்கூடாது ஹராம்னு சொல்லுவாங்க. நீங்க அதை தாண்டி டாட்டூ போடுறீங்களே ப்ரோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களோட கருத்து. ப்ரோ அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எல்லா ஹராமும் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை ப்ரோ. இவர் டாட்டூ குத்திக்கிறத நியாயப்படுத்துறதுக்காக என்னவெல்லாம் சொல்றாருன்னு பாருங்களேன். இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கடைசியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க. பல பகுதிகளில் டாட்டூ குத்துனவங்களுக்கு 10லிருந்து 40% வரைக்கும் ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸ் வருவதாக உலக சுகாதார மையம் சொல்லுது. டாட்டூ குத்தாதவங்களை காட்டிலும் டாட்டூ குத்தக்கூடியவங்களுக்கு இந்த வைரஸ் 3 மடங்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் வருவதற்கும் பல மடங்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. பல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் 21% பிளட் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு ஸ்வீடனில் நடந்த ஒரு சமீபத்திய ஆய்வு சொல்லுது. 68% ஸ்கின் டிசீஸ் வருவதாகவும் அதில் 9% ரிவர்ஸ் பண்ண முடியாத ஸ்கின் டிசீஸ் வருவதாகவும் ஜெர்மனியில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. பல நேரங்களில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோயை கண்டறிவதற்கான ஸ்கேன் செய்வதற்கு கூட இது ஒரு தடையாக இருக்குது. டாட்டூஸ் போடுறத இஸ்லாம் மட்டும் தடை செய்யலைங்க, கிறிஸ்தவம் போன்ற பிரபல மதங்களும் தடை செய்யுது. இறைவன் ஒரு விஷயத்தை தடை செஞ்சிருக்கான்னா அது நம்ம நல்லதுக்காகத்தான்னு புரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.